இப்போ இயல்பா வந்து நமக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு தைரியம் உள்ளுக்குள்ள அது உருவாயிருந்தது. 10 பேரு இந்த கடைசி ஒருத்தர 2 டீம்ல வேணா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அந்த இதுல தான் நம்மள அப்ப ஆமா அந்த மாரி ஆக்டிவிட்டியும் நமக்கு வராது. நெறைய சினிமாக்கள் பண்ண முடியும். ஒரு புதிய புதிய சினிமாக்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ட். அது நேச்சரோட கிஃப்ட்ன்னு தான் நான் அத உறுதியா நம்புறேன். படம் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த படம் நமக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஃபைட் பண்ற இவ்வளோ விஷயங்கள தாங்குறதுக்கான ஸ்ட்ரென்த் அந்த இயற்கை தான் குடுத்துச்சு நான் நம்புறேன். முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா செய்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஏன்னா நமக்கு இங்க எதுவுமே பிளாங்க். ஸோ ஏதாவது ஒரு வேலை செய்றது, ஸோ அதன் மூலமா ஏதாவது தொடர்புகள இங்க ஏற்படுத்திக்கிறதுன்னு முதல் பட வாய்ப்புக்கே ஸோ அதுலேருந்து அடுத்த படத்துக்கான ஒரு உதவி இயக்குனரா செய்றதுக்கான ஒரு ஒரு டைம் ஒரு டிலே. டிவி ஷோஸ்ல வந்து அந்த நாளைக்கு இயக்குனர்ங்கிற ஒரு ஷோ பயங்கர பீக்ல போயிட்டு இருந்தது. அப்போ சரி ஓகே. அதுல இருந்து இயக்குனர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே. நம்மளோட இது ஸ்டஃப் என்ன இருக்கு நம்ம அதுல பாத்துக்கலாம். ஸோ 2013, 14 அந்த வருஷத்துல வந்து நம்ம குறும்படங்கள் கொஞ்சம் எடுத்திருந்தோம். ஸோ அதன் மூலமா தான் 2016ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது ஆக்சுவலி சினிமா அப்படின்னா என்ன என்ன தைரியம் உங்களுக்கு சினிமாவை சூஸ் பண்றதுக்கு இருந்துச்சு? லைக் யூ வர் டோட்டலி பிளாங்க். சினிமா இதுக்கு முன்னாடி சினிமா அப்படின்றதுல உங்களுக்கு எந்த ஐடியாவும் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் இருந்துச்சா? யாராவது உங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்களா? இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சா? எந்த நம்பிக்கையில சென்னைக்கு வந்தீங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ட்டு? அது நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் வந்து எல்லாருக்குமே இப்போ இயல்பா வந்து நமக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு தைரியம் உள்ளுக்குள்ள அது உருவாயிருந்தது. இப்போ நம்ம எதுல நம்மள எதுல நம்ம நல்ல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னு ஒன்று இருக்குது இல்லை. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம படிக்கும்போது நம்ம அதில் ஆவரேஜ் நமக்கு அப்போ நமக்கு மேக்ஸ்லாம் சுத்தமாக வராது. ஐயோ மேக்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதில் கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் வந்து ஸோ இப்போ கிரிக்கெட் விளாட போனோம்னா அதுவும் நமக்கு பெருசாக எல்லாரும் சேர்ந்து விளாட்னா கூட நான் அந்த 10 பேர் இந்த கடைசி ஒருத்தர் 2 டீம்ல வேணா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த இதில் தான் நம்மள அப்போ ஸோ ஆமாம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் நமக்கு வராது. ஆனால் இதில் ஒரு இயல்பாகவே வந்து ஒரு நேச்சராகவே அந்த ஒரு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து கான்ஃபிடென்ஸ் வளர்ந்தது தான் வந்து ஒரு அன்டவுட்ஃபுல்லாக நமக்குள்ள இப்போ இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு உறுதியான நம்மளால் வந்து நிறைய சினிமாக்கள் பண்ண முடியும். ஒரு புதிய புதிய சினிமாக்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ட். அது நேச்சரோட கிஃப்ட்ன்னு தான் நான் அதை உறுதியாக நம்புறேன். சூப்பர். அதோட இதுல தான் இப்போ நம்ம அந்த ஒரு நேச்சரோட கிஃப்டால தான் அதுதான் நம்மளை புஷ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு ஒரு 10 வருஷம் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த படம் நமக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஃபைட் பண்ணுற இவ்வளோ விஷயங்களை தாங்குறதுக்கான ஸ்ட்ரென்த் அந்த இயற்கை தான் கொடுத்துச்சு நான் நம்புறேன். 10 வருஷம் அப்படின்ட்டு இப்ப நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலி என்ன ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? இது பயிற்சிக்காக தான் இந்த 10 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல லைக் எனிதிங் அப்படின்ட்டு பயிற்சி உள்ள வந்ததா உங்களுக்கு? இல்ல சினிமா வந்து இங்க எல்லாருக்குமே என்னன்னா இப்போ 2024 இன்னைக்கு இருக்கிற ஒரு 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 ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு யாருனாலுமே வந்து ஒரு எல்லா ஃபோனில் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சினிமா எடுத்துடலாம். ஸோ ஐஃபோனில் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சினிமாவோட டெக்னாலஜியை வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே அதை வந்து இது பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே அமைஞ்சிச்சு. நம்ம வந்து சினிமாக்குள்ள வரும்போது ஒரு 16 இயர்ஸ் பேக். ஸோ அப்போ வந்து இந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. டிஜிட்டலோட வரவு அது வந்து கொஞ்சம் 2008 அந்த டைம். ஸோ அப்போ என்னன்னா வந்து இங்கே நமக்கு வந்து என்னன்னா சினிமாவில் ஒரு பெரிய நான் ஒரு ட்ராபேக் எல்லாருக்குமாவே நடக்கிறத கருதுறது என்னன்னா அந்த காத்திருப்பு. இப்போ நான் வந்து அங்கே 2008 வந்துட்டேன்னா முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா செய்யறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு இங்கே எதுவுமே பிளாங்க். ஸோ ஏதாவது ஒரு வேலை செய்யறது, ஸோ அதன் மூலமா ஏதாவது தொடர்புகளை இங்கே ஏற்படுத்திக்கிறதுன்னு முதல் பட வாய்ப்புக்கே இது. ஸோ அதுலேருந்து அடுத்த படத்துக்கான ஒரு உதவி இயக்குனராக செய்கிறதுக்கான ஒரு ஒரு டைம் ஒரு டிலே, அடுத்துன்னு ஒரு டிலே. ஸோ இப்படியான இந்த ஒரு டிலே இருக்குது இல்லை, அந்த ஒரு அது நமக்கு சிலருக்கு இயற்கையாகவே டக்குன்னு அமையும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து அமையும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து வருடங்களை இப்போ நீங்கள் ஒரு 3 படம் 4 படம் வேலை செய்யணும்னா அந்த படத்தோட டியூரேஷன் கம்மி தான். ஆனால் அந்த படம் உங்களுக்கு அமைகிறதுக்கும் நீங்கள் அதில் அந்த ஒரு ஒரு கேப் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு 10 வருடம் நம்ம அங்கே ஒரு உதவி இயக்குனராகவே நம்ம இருந்திருக்கிறோம். நம்ம வந்து அதில் ஒரு கட்டத்தில் நான் ஒரு 6 வருஷத்துலேயே பார்த்தேன் வந்து இல்லை சரி இப்படியே இருந்தால் கரெக்டாக இருக்காங்க. அப்போ அந்த டிவி ஷோஸில் வந்து அந்த நாளைக்கு இயக்குனருங்கிற ஒரு ஷோ பயங்கர பீக்கில் போயிட்டு இருந்தது. அப்போ சரி ஓகே. அதுலேருந்து இயக்குனர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாங்க. சரி ஓகே. நம்மளோட இது ஸ்டஃப் என்ன இருக்கு நம்ம அதில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஒரு குறும்படம் முதல் குறும்படம் எடுக்க ஆரம்பித்தேன் 2013. ஸோ அதன் மூலமாக வந்து அதன் மூலமாக வாய்ப்புகள் கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ 2013 ஆரம்பித்தேன்.
ஸோ 2013-14 அந்த வருஷத்தில் வந்து நம்ம குறும்படங்கள் கொஞ்சம் எடுத்திருந்தோம். ஸோ அதன் மூலமாக தான் 2016 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதில் தொடர்ச்சியாக 2016 வாய்ப்பு கிடைச்சிது. பட் என்னன்னா அவங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சா அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிலருக்கு இந்த ஒரு டிலேங்கிறது ஆரம்பிச்சு அது ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் 2016 ஆரம்பிச்சா அதை வந்து நம்ம கரெக்டாக அதை அந்த ஒரு 10 நாள் ஷூட் பண்ணோம். கரெக்டாக அதை கொண்டு போக முடியல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம பைரி தான் நம்ம ஆக்சுவலாக வந்து 2017 நம்ம படமாக ஆரம்பிச்சது 2018. நம்ம டிகே சார் அங்கே வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் நம்ம கிடச்சி நம்ம ஆரம்பிச்சு 2018. ஸோ பேக் டு பேக் அப்புறம் இந்த கொரோனா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. ஸோ நிறைய வேறு இஷ்யூஸ்னால அது நம்ம கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு உதவி இயக்குனராக இருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற மாதிரி சூழல் அன்னைக்கு இல்லாததால வந்து அது ஒரு 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 டைம் தேவைப்படுது. ஸோ அதுதான் நம்மளை தயார்படுத்திக்கிறது. ஸோ அந்த ஒரு தாமதங்கிறது அதில் என்னன்னா அதில் தான் நம்ம வந்து அவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் எழுதியிருப்போம். ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறது, ஸோ அந்த மாதிரியான பணியில் நம்ம ஈடுபடுவோம்.